ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி 60வது நாளாக கர்த்தரின் வெகுமதிகள். முதலாவதாக கர்த்தருக்கு சங்கீதத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள். உமது பலத்தால் எங்களை இடைக்கட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கதறி சொல்லும் வார்த்தைகளுக்கு பதிலளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அமைதல் இல்லாத போது இரவானாலும் பகலானாலும் உத்தரவு தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பிய எங்கள் பிதாக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கர்த்தருக்கு நீதிமொழிக்காக நன்றிகள். கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வாக்கிற்காக உமக்கு நன்றி. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு என்று உரைத்தவரே உமக்கு நன்றி. புத்திமானுக்கோ ஞானம் உண்டு என்று உரைத்தீரே உமக்கு நன்றி. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் என்றவரே உமக்கு நன்றி. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று உரைத்தவரே உமக்கு நன்றி. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் என்று அறிவுறுத்தியவரே உமக்கு நன்றி. மூன்றாவதாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் தொடர்ச்சி. பழைய ஏற்பாடு ஆதியாகமத்தில் 42ஆம் அதிகாரத்தின்படி எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறதென்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்திற்கு போனார்கள். யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளப் போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் வெற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கொண்ட சப்புனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நெஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்திலே இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரி. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். யோசேப்பின் சகோதரர் அவரை கண்டு பணிந்து கொள்ளும்போது யோசேப்புக்கு ஏறத்தாழ 39 வயது. இதனை ஆதியாகமம் 45:11 காணலாம். 22 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை சந்தித்தார். தான் மரணமடைந்து விட்டதாக தன் சகோதரர் நம்பியது தெரிய வந்தது. தன் தகப்பனும் பென்யமீனும் உயிரோடு இருப்பதை தெரிந்து கொண்டார். தான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லிய காரணம், தான் அவர்களை கட்டாயம் எந்த துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப் போவதில்லை என்பதை மறைமுகமாக அவர்கள் பயப்பட தேவையில்லை என்று ஊர்ஜிதப்படுத்துவதாக நாம் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கடுமையாக நடக்க மாட்டான் என்பது தெள்ளத் தெளிவு. புதிய ஏற்பாட்டின் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம்,
களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் சேர்த்து பிடுங்கி விடுவீர்கள். இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகளின் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாக மாறும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். உவமைகளினால் அன்றி அவர்களோட பேசவில்லை. நல்ல விதை என்றும் பயிர்கள் வளர்ந்துள்ளது என்பதும் நல்ல மனிதர்களை குறிப்பிடுகிறது என்பதனை இயேசு கிறிஸ்துவே அழகாக கொடுத்துள்ள விளக்கத்துடன் நாளை திரும்பவும் தொடர்வோம். நன்றி.